நீட் தேர்வு தொடர்பாக விவாதிக்க தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தை அதிமுக புறக்கணித்துள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நீட் தேர்வு தொடர்பாக விவாதிக்க தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ள சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தை அதிமுக புறக்கணித்து இருக்கிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நீட் தேர்வு தொடர்பாக விவாதிக்க தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ள சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தை அதிமுக புறக்கணித்து இருக்கிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நீட் தேர்வு தொடர்பாக விவாதிக்க தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ள சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தை அதிமுக புறக்கணித்துள்ளது. நீட் தேர்வு விவகாரத்தில் தேர்தலுக்கு முன்பு ஒரு பேச்சு, தேர்தலுக்கு பிறகு ஒரு பேச்சு என திமுக உள்ளது என்று அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நீட் தேர்வு தொடர்பாக விவாதிக்க தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ள சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தை அதிமுக புறக்கணித்துள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரம். நீட் தேர்வை ரத்து செய்வது தொடர்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு மத்திய அரசு செவிசாய்க்காத நிலையில் அடுத்த கட்டமாக தமிழக அரசு செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து ஆலோசிப்பதற்காக நாளைய தினம் அனைத்துக் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பினை முதலமைச்சர் சட்டப்பேரவையிலே அண்மையில் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வது குறித்து திமுக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நாடகம் என்று விமர்சித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாளை தினம் நடைபெற இருக்கின்ற அந்த அனைத்துக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை அதிமுக சட்டமன்ற தலைவர்களுக்கான அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை அதிமுக புறக்கணிப்பதாக குறிப்பிட்டு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி 2026 தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் நடக்க இருப்பதால் மக்களை சந்திக்க வேண்டிய நிலையிலே 4 ஆண்டுகள் ஆகியும் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய எந்த முயற்சியும் எடுக்காததால் திமுக மீது மக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய கொந்தளிப்பையும் எதிர்ப்பையும் சரி செய்வதற்காகத்தான் நாளைய தினம் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அந்த கூட்டத்தால் எந்த விதமான தீர்வும் ஏற்பட போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளதுடன் அது ஒரு நாடகம். எனவே அதிமுக ஸ்டாலின் மாடல் திமுக அரசு அழைத்திருக்கக்கூடிய அந்த அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்காது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் பொழுது நீட் குறித்த வழக்கு நிலுவையில் இருந்தது தெரிந்தும் கூட ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அதை மறைத்து வாக்குகள் பெறுவதற்காக பொய்யாக தேர்தல் பரப்புரை செய்திருந்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தேர்தல் வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, தேர்தல் முடிந்த பிறகு ஒரு பேச்சு என்று இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி எது என்று நாட்டு மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சட்டப்பேரவையிலே தான் பேசியிருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதாக பொய்யான வாக்குறுதி அளித்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றியதற்கு இந்த அரசு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்கும் காலம் விரைவில் வரும் என்று குறிப்பிட்டுள்ளதுடன் நாளை தினம் முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய அனைத்து கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர்களுக்கான கூட்டத்தை புறக்கணிப்பதாக இந்த அறிக்கையினை வெளியிட்டுள்ளார். நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.